Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி மேங்கோ ஜேம் தான். இப்பெல்லாம் ஜேமை கடைகளில் வாங்குறேன்னா நிறையவே விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்கி. அதே மாதிரி தான் அந்த கடைகளில் விற்கிற ஜேமில் நிறையவே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்திக்கிறதால உடம்புக்கும் அவ்வளவு நல்லதில்லை. ஸோ அதனால் இப்போ மேங்கோ சீசன் என்றதாலையும் நீங்களும் இந்த சீசன்லேயே இந்த மேங்கோ ஜேமை செஞ்சு வச்சிங்கண்டா உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் ஸ்கூல் போகிற டைமில் ப்ரெட்டுக்கோ இல்லாட்டிக்கு பன்னுக்கோ இந்த மேங்கோ ஜேமை நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி குடிக்கலும் அவங்களும் விரும்பி தின்னுவாங்க. அதே நேரம் இது வீட்டிலையே செய்கிறதால ஹைஜீனும் கூட. இந்த மேங்கோ ஜேமை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 500 ருபீஸும் பெய்த்திக்காது. ஒரு சின்ன செலவுலே தான் நான் இந்த மேங்கோ ஜேமை செஞ்செடுத்தேன். அதே நேரம் நீங்கள் கடைகளில் வாங்குறேன்டா 1000க்கும் மேலே தான் ஒரு மேங்கோ ஜேம் பாட்டில் ஈக்கும். 1000 ரூபா கொடுத்து அதுக்கும் மேலே தான் ஒரு மேங்கோ ஜேம் பாட்டில் வாங்குகிற மாதிரி இருக்கும். அதே நேரம் நாங்கள் வீட்டில் செஞ்சால் 500 ரூபாவும் போகாது இந்த மேங்கோ ஜேமை செஞ்செடுக்கிறதுக்கு. இப்பெல்லாம் நிறையவே மேங்கோ சீசன் இருக்கிறதால இந்த மேங்கோ ஜேம் ரெசிப்பியை நீங்களும் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த மேங்கோ ஜேமை செய்கிறதுக்கு நான் நல்லா பழுத்த ஒரு மேங்கோவால் ஒரு 5 எடுத்துக்கொண்டேன். இப்போ இந்த மேங்கோவை சீடு இல்லாமல் அதோட சதையெல்லாம் நல்லா நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மேங்கோ ஜேம் செய்கிறேன்டா நல்லா பழுத்த மேங்கோவே பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மேங்கோ ஜேம் செய்கிற நேரமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு சீடு இல்லாமல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ இது நல்லா நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மைமாயி பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம். நான் ஒரு 5 மேங்கோ தான் எடுத்ததால் இன்றைக்கி 1/2 கப் சுகர் தான் எடுத்தேன். அந்த 1/2 கப் சுகரும் எனக்கு மிச்சமே போதுமாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் சுகர் லெவல் கொஞ்சம் கூட தின்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட சேர்க்க வேணாம். அப்படியே கூட சேர்த்தா அந்த ஜேம் மிச்சமே இனிப்பு தன்மையாக இருக்கும். இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் நான் இதில் ஆட் பண்ணி கொண்டேன். அதோட அந்த பிளெண்டர் ஜாரையும் கழுவி கொஞ்சம் 1/2 கப் மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணி கொண்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் இப்போ அதை அடுப்பில் வச்சு மீடியம் ஹீட்லேயே நல்லா குக் பண்ணணும். இந்த மேங்கோ ஜேம் நாங்கள் குக் பண்ணுற நேரம் அதில் தண்ணி வற்ற நிறைய தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை இடக்கிட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுற நேரம் கவனமாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் தெறிச்சா இது நிறையவே சுடும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மேங்கோ ஜேம் ரெடி ஆகிட்டு இந்த பதத்துக்கு தான் நீக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். அவ்வளவு தான், ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த மேங்கோ ஜேமை செஞ்சு எடுத்துடலும். இப்போ பாருங்கள், நான் இந்த மேங்கோ ஜேமை ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். கடைகளில் வாங்குகிற மேங்கோ ஜேம் மாதிரியே அதே இந்த ஸ்ட்ரக்சரில் ஈக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் எவ்வளோ ஸ்மூத்தாக இது ஸ்ப்ரெட்டாகவே படுதுண்டு. இந்த மேங்கோ ஜேம் ரெசிபி உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நம்புகிறேன். இந்த மேங்கோ ஜேம் ரெசிப்பியை நீங்களும் இப்போல்லாம் மேங்கோ சீசன் இருக்கிறதால கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.